நெட்டக்காமனை போலீஸ் சுட்டுட்டாங்க. தெரியும். மத்த எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும். போலீஸ் தேடுறது அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, என்கவுண்டர் பண்றதுக்கு. அதுவும் தெரியும். தெரியும்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்களே? கேட்பாங்க கேட்பாங்க. இன்னைக்கு அவனுங்க சொல்றத நான் கேட்டாதான் நாளைக்கு நான் சொல்றத அவனுங்க கேட்பானுங்க. அப்போ போலீஸ் சொல்றத கேட்க போறீங்க? வந்தாரே டிஎஸ்பி மெட்ராஸ்ல இருந்து, இது இப்படி இப்படி செய்ய போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். ஐயா நீங்க என்ன வேணா ஆக்ஷன் எடுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிவிட்டேன். அப்போ என்கவுண்டர் பண்ண போறது உங்களுக்கு தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அதுல உன் பேரும் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். உங்களையே நம்பி உங்க பின்னாடியே அலைஞ்சாங்களே, அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு என்ன சாமி அக்கறை? யார நம்பி யாரு? பிறக்கும் போதே 25 வயசு ஆன உடனே தேவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சுக்கிட்டே பிறந்தானா, இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல பார்த்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தானா? கொழுப்பு படிப்பறிவு இல்லாம அப்பா அத்தா பேச்சு கேட்காம தெருவுல தருதலியா சுத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தவன் தான் நான் தேவை. உங்களுக்காக அவங்க பண்ண தப்புகளுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்க? கூலிய கொடுத்துட்டு தான் வேலையை வாங்கியிருக்கேன். பணம் தான் உதவியா? அவங்க உசுருக்காக பயந்து ஓடி ஒளிறாங்களே, அவங்க குடும்பம் அனாதையா நிக்குதே, அதை பத்தியெல்லாம் கவலை இல்லையா உங்களுக்கு? குடும்பமாவது குட்டியாவது இல்லாத ஒண்ணுக்காக இங்க யாரும் கவலைப்பட முடியாது. தேவையில்லாம நீயும் குழம்பாத, என்னையும் குழப்பாத. அப்போ போலீஸ் அவங்களை எல்லாம் சுட்டு கொல்லும், அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்க போறீங்க? என்ன நினைக்கிற நீ? குண்டு பாயும் போது குறுக்க விழுந்து மாற காட்டி நின்று என்னைய சாவ சொல்றியா? அது இங்க நடக்காது சாமி. எனக்கு குறைஞ்சது 50 வருஷம் இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு. எவனும் சாவணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்க குணத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் குணம் மட்டும் இல்ல, பொதுவா மனுஷ குணம். நானும் மனுஷன் தானே. இதெல்லாம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். 40 வருஷத்தை 3 முறை என்கவுண்டரை பார்த்தவனா, 3 முறை. அன்னைக்கு ஒதுங்கி நின்றனால்தான் இன்னைக்கு உங்க கூட உசுரோடு நின்று பேசிட்டு இருக்க முடியுது. இல்லைன்னா அன்னைக்கே பட்டியல என் பேரையும் போட்டிருப்பாங்க. பாரு சாமி, நாங்க இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? நீதான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சிருக்க. மாயக்காவை கூறுமாத்தி வெட்டி போட்டான்னா உனக்கு என்ன வந்துச்சு? நீ சபதம் எடுத்துக்கிட்டு அணு வெட்டி போட்ட, பிரச்சனை அங்கதானே வெடிச்சிச்சு. அவ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவ யாரு? ஐயா சாமி, நீ நல்லவன் தான். அதுக்காக ஒன்ன மாதிரி நானும் நாம போட்டுட்டு தெரிய முடியுமா? நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்க. அதான் நல்லது. போ. என்ன சொன்னாரு? என்னால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. துரோகம், நம்பிக்கை துரோகம். எத்தனை செய்க? ஒரு வார்த்தை எதிர்கேள்வி கேட்டிருப்போமா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சுட்டு வந்து நிற்போம். இன்னைக்கு அந்த கேஸையெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அதை பத்தி யோசிப்போம். நான் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியில வந்தோம்னா செவனேன்னு ஒருவா கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த அக்காவையும் போட்டு தள்ளிட்டாங்க. என்னடா ஊரு, காட்டுப்பய ஊரு. வந்துருச்சுடா வண்டி. இப்பத்தானே வெளியில விட்டிய, அதுக்குள்ளரையுமா கூட்டு போ வந்துட்டிய? ஓகே, கொஞ்சம் வந்துட்டு போ. கொஞ்சமா இமிட்டு வந்தா போதுமா? வாப்பா, உன் உதவி தேவைப்படுது. கொக்கி தயவு இல்லைன்னா காவல்துறையை ஆட்டம் கண்டு போகும் இருக்கே.
அரை கிளாஸ் வச்சுட்டு போறேன், வந்து குடிப்பேன். வாங்கயா போலாம். உதவிக்கு கூப்பிட்டாப்புல தெரியலையே, ஊருக்கு வெளியில உள்ள கூப்பிட்டு வந்திருக்கிய. ஏய் நெருக்குதியா நெருக்குதியா, ஐயா இங்கே போயிருவேன். அப்புறம் போயிட்டேன்னா தப்பா நினைக்காதீங்க. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஓகே 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 ஓகே. உங்களுக்குமா? வாங்க சேர்ந்து போவோம். வாங்க 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 வாங்க. கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மாட்டேங்கிறானே. எஸ்கூஸ் மீ, ஒரு பீடி. இப்ப வருவேன் பளிச்சுன்னு. வயர்லெஸ் மெசேஜ் எனக்கு கிடைச்சது. எஸ்பிக்கு போயிருந்தா இந்நேரம் உயிர் போயிருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். தயவு செய்து நான் சொல்கிறபடி கேளு. பெண்டிங் கேஸ் என்னையா இருக்கு? ஐயா, பழைய ராஜபாண்டி கேஸ் இருக்கு. 3 மாசமா ஆளை பிடிக்க முடியல. சாமி அந்த கேஸில் உள்ள போட்டுருவோமா? அன்னைக்கு எனக்காக நீ ஜெயிலுக்கு போன, இன்னைக்கு உனக்காக போ.